ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஆல்ரெடி ஒரு 60 கொஷின்ஸ் நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம். இது மிச்சம் இருக்கக்கூடிய கேள்வி. ஓகேவா? இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அதாவது 3√3 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணத்தோட குத்துயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல் சைட்ஸ். ஓகேவா? அப்போ அதோட சைட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சைடு எஸ் தான் என்னது 3√3 சென்டிமீட்டர் அப்படின்னு. இதோட குத்துயரம்னா இப்படி சென்டரில் வரக்கூடிய இந்த உயரம் என்ன, இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. குத்துயரத்துக்கான ஃபார்முலா, அதுவும் சமபக்க முக்கோணத்தின் குத்துயரத்துக்கு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா h = √3 divided by 2 into s. எஸ்ங்கிறது சைடு வேல்யூ. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், எஸ் கொடுத்துட்டாங்க, அதை வச்சு நம்ம ஹச் கண்டுபிடிக்க வேண்டியதான். √3 divided by 2 into 3√3. இதில் 3 divided by 2 தனியாக வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்கும், √3 into √3. √3 into √3 என்ன ஆயிரும், நமக்கு ஹோல் நம்பரான 3 கிடச்சிரும். 3 divided by 2 into 3 9 divided by 2. 9 by 2 அப்படிங்கிறது என்ன வேல்யூ, 4.5 சென்டிமீட்டர். இதுக்குரிய ஆன்சர் 4.5 சென்டிமீட்டர். அதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா. சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் கேட்டாங்கன்னா h = √3 divided by 2 into s. எஸ்ங்கிறது அதோடைய பக்கம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 62வது கேள்வி. இந்த 62வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, 43, 91, 183 ஆகிய எண்களை வகுக்கும் போது ஒரே மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண். அதாவது இந்த 43, 91, 183 இந்த மூணையும் ஏதோ ஒரு நம்பரால் வகுத்தோம்னா எல்லாத்துக்குமே சேம் ரிமைண்டர் தான் கிடைக்கும். அப்படி தரக்கூடிய மிகப்பெரிய எண். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. நான் அது சொல்லித்தரேன். என்னென்னா, இது ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கும், 91லேருந்து 43 கழிச்சோம் அப்படின்னா 48 கிடைக்கும். அதே மாதிரி செகண்டுக்கும் தேர்டுக்கும், அதாவது 183லேருந்து 91 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 92 கிடைக்கும். அடுத்து தேர்டுக்கும் ஃபஸ்ட்டுக்கும், 183லேருந்து 43 கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 140. இப்போ இந்த புதுசாக கிடச்சிருக்கு இல்லையா 3 நம்பர், இதை மூணுக்குமே என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்கே கேட்டிருக்கிறது மிகப்பெரிய எண். அப்போ என்னது ஹையஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 3 நம்பருக்கும் HCF கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சர். இது மிகச்சிறிய எண் கேட்டாங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். 48, 92, இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச நம்பர் 48, 92, 140 இதுக்குரிய HCF கண்டுபிடிக்கலாமா? இது மூணுமே 4ஆல் வகுப்படும். அப்போ 1 4 8 2 8 3 12 அகெயின் 3 12 மிச்சம் 20 5 20 அவ்வளோதான். இந்த மூணுக்கும் சேமாக வகுப்படக்கூடிய நம்பர் இல்லை. அப்போ இதோட HCF வேல்யூ என்ன, 4. ஆன்சர் இதுக்கு 4. ஓகே. இந்த ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்தி இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்குறாங்க இல்லை ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா கண்டுபிடிச்சலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 3 நம்பர்ஸ்க்குரிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதை ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபஸ்ட்டு இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அந்த வரக்கூடிய 3 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கும். இது HCF கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. இதுக்குரிய இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், HCF கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ஆன்சர். தேர்ட் கொஷின் பார்க்கலாம். 63வது கேள்வி. அதாவது √784ஓட எக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 500ஓட 78%. அப்படின்னா என்ன அர்த்தம், 78% ஆஃப் 500. ஓகேவா? இன்ட்டு இங்கே இருக்க 2 0 கேன்சல் ஆகிடும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். √784 √784க்கு என்ன வரும், 784ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா 28. ஏன்னா 28 ஸ்கொயர் தான் 784. அப்போ 28 கிடச்சிடும் ப்ளஸ் எக்ஸு. இங்கே 78ஐயும் 5ஐயும் பெருக்கணும். 8 40க்கு 0 மீதி 4, 7 35 அதோட 4 கூட்டினோம்னா 39. இப்போ எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம், 390 - 28 அதுதான் ஆன்சர். 390லேருந்து 28 கழிச்சோம்னா இங்கே 2, 8ல் 2 போச்சுன்னா 6, 3, 362 என்பதுதான் ஆன்சர். 362. 4வது கேள்வி. ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துட்டாங்கனாலே ஆல்ஃபபெட்ஸ் எழுதிடுறது தான் பெஸ்ட்டு. AFGH IJKLMN OPQRSTUVWXYZ
இப்போ என்ன கேட்டிருக்காங்க, பி இருக்குது, இ இருக்குது, ஐ இருக்குது, என்ன இருக்குது, அதுக்கு அடுத்து என்ன வரும்? ஃபஸ்ட்டு பிக்கு அப்புறம் இ. ஸோ அப்போ என்ன அர்த்தம், 2 லெட்டர்ஸ் நடுவில் இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில 2 லெட்டர்ஸ். அடுத்ததுக்கு இடையில ஈக்கும் ஐக்கும் இடையில 1 2 3 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 3. அடுத்தது வந்து 4 லெட்டர்ஸ் இருக்கும். எஸ், 4 லெட்டர்ஸ் இருக்கா, இங்கே 4 லெட்டர்ஸ். அப்போ அடுத்த நம்பருக்கு என்ன வரணும், 5 லெட்டர்ஸ்க்கு அப்புறம். ஸோ 1 2 3 4 5க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் என்ன, லெட்டர் என்ன, டி. ஸோ ஆன்சர் இதுக்கு டி. அடுத்து கடைசி கொஷின் இந்த வீடியோவோட, ரொம்ப ஈஸியானதாக ரேஷியோ வச்சு கேட்டிருக்காங்க. ஏபி ரேஷியோ கொடுத்துருக்காங்க, பிசி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஏசி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு சிம்பிளான மெத்தட் என்னென்னா ஏபிசின்னு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ரேஷியோ, அப்போ 6 7ன்னு எழுதியாச்சு. அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க, பிசி ரேஷியோ 8 9 எழுதியாச்சு. இங்கே என்ன வரும்னா, இங்கே கடைசியில் என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பர் தான் இங்கே வரும். இங்கே இருக்க நம்பர் தான் முன்னாடி இருக்க நம்பராகவும் வரும். ஸோ எழுதியாச்சு. இப்போ நம்ம எதோட ரேஷியோ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஏக்கும் சிக்கும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், பி தேவையில்லை, அதனால் பியை விட்டுருங்க. இது என்ன பண்ணணும்னா, இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 9 63. அடுத்து 6 48. ஸோ இப்போ இதுக்குரிய ரேஷியோ ஏ ரேஷியோ சி. அப்போது ஏ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 48 ரேஷியோ 63. இது ரெண்டுமே எந்த நம்பரால் வகுப்படும், 3ஆல் வகுப்படும். இப்போ 1 3 3 6 3 18. அடுத்து 2 3 6 1 3 10 1 3 3. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ ஆன்சர் என்னது, 16 ரேஷியோ 21. இதுதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஒரு 5 சம் பார்த்தாச்சு. 5மே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ தொடர்ந்து பாருங்கள். எக்ஸாம் வரைக்கும் டெய்லி வந்து நம்ம மேக்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.